நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. இந்த மண் உலகில் மனித குலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்தான், அப்படிப்பட்ட செயல்தான் நாளை யார் என்பதை தீர்மானிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்து கொண்டு வாழும்போது அந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் நாளை அற்புதமான ஒரு மனிதனாக உருவெடுக்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு தீங்கு விளைவித்து கொண்டு மற்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் தீமையை செய்து கொண்டு இருக்கும்போது நாளை அந்த மனிதனை வில்லனாக தீர்மானிக்கும் இந்த பிரபஞ்சம். எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மனிதனை கதாநாயகனாகவும் எல்லோருக்கும் தீமை செய்யக்கூடிய மனிதனை வில்லனாகவும் நாளை தீர்மானிக்கும் இந்த பிரபஞ்சம். மனிதன் என்று பிறந்தால் தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். தனக்கு மட்டும் எப்படி நன்மை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு தொழிலை செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலை உள்ளத்தோடு ஒன்றி போய்விட்டால் அந்த தொழில் எப்படி இருக்கும் என்றால் ஓர் ஓவியம் போன்று இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்த தொழில் எப்படி இருக்கும் என்றால் குப்பை போன்றுதான் இருக்கும். ஓவியம் போன்று நாம் பின்னாளில் இருக்க வேண்டுமா அல்லது மற்றவர் தூக்கி எறியும் குப்பை போல இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் குப்பைதான் கோபுரமாகிறது என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் கோபுரத்தை குப்பையாக்கி கொள்ளக்கூடாது. கோபுரம் என்றால் இந்த உடலும் உள்ளமும் கோபுரம்தான். அதை குப்பையாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். உயர்வான எண்ணத்தை வைத்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்யும்போது அந்த மனிதன் பின்னாளில் கோபுரமாக மாறுகிறான். கோபுரமாக மட்டுமல்ல, அந்த மனிதனும் கோபுரத்திற்குள் இருக்கும் இறைவனாகவும் மாறுகிறான். ஏனென்றால் உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களை எல்லோரும் கைகூப்பி வணங்குவார்கள். ஏனென்றால் அந்த மனிதனை இறைவனாக மற்றவர்கள் மனதில் நினைப்பதால் அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே தனித்துவமான முக்கியத்துவமான ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் மற்றவர் இதயத்தில் குடியிருக்க வேண்டும் என்று நினைத்து
ஒவ்வொரு செயலையும் செய்தால் நீங்கள் இந்த உலகத்தில் மகத்தான மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.